நான் 30 பாதாம் பருப்பு தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். தோல் உரித்த பாதாம் பருப்பை ஜாருக்கும் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை ஜாரில் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதுவும் அரைச்ச பாதாம் பருப்பு. இதை வலிச்சு போடும் போது கூட பால் தான் ஊற்றணும், தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் இந்த சூடான பாலையும் ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அகர் எடுத்து அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். கரைச்சதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டிருக்கேன். நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பாதாம் பாலை கரைச்சினதுக்கப்புறம் ஊற்றிக்கிட்டேன். குங்குமப்பூ, இது பிஸ்தா ஏலச்சி எசன்ஸ், இது அதையும் ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஊற்றி ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா அதுக்கு ஆற வைக்கும் போது நான் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். நீங்கள் பேரிச்சம்பழம் அரைச்சி கூட ஊற்றலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ தொட்டு பாருங்கள், நல்லா ஆறினது தெரியும். நல்லா ஆறிருக்கு. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பாருங்கள், இதான் ஃபுல்லாக ஃபைனலாக பீஸ் போட்டாச்சு. சப்போஸ் உங்களுக்கு சக்கரை பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி மேலே சக்கரை தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.